நம்ம விஜய் சார் நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. சமீபத்துல விஜய் சார் சம்பந்தப்பட்ட காட்சிகளுடைய படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில தற்போது பூஜா ஆக்டே சம்பந்தப்பட்ட காட்சிகளுமே முடிவடைந்து விட்டதாக அவங்க அண்மையில இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்றை போட்டிருந்தாங்க. சோ இதுல அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு இந்த படத்துல பூஜா ஆக்டே ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. மேலும் ஒரு ஹீரோயினாக மலையாள நடிகை மமிதா பைஜுவுமே நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அண்மையில மமிதா பைஜுவுடைய காட்சிகளுமே நிறைவடைந்து விட்டதாம். இதனடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்த மமிதா பைஜு படத்தை பற்றி பல விஷயங்களை லீக் பண்ணிட்டாங்க. இதனால ரசிகர்கள் முதல் படக்குழு வரை பலருமே அவங்க மேல கடும் கோபத்துல இருக்காங்க. முக்கியமாக தளபதி விஜய் அவர்கள் அவங்களிடம் பர்சனலாக பேசின ஒரு சில விஷயங்களை பத்திரிகை முன்பு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம விஜய் சாருக்கு ஜனநாயகன் திரைப்படம் தான் கடைசி திரைப்படம் அப்படின்னு அவரே கடந்த ஆண்டு அறிக்கையின் மூலம் அறிவிச்சிட்டாரு. ஆகையால பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறேன் அப்படின்ற முடிவுல உறுதியாகவுமே இருந்துட்டு இருக்காரு. அதற்கான வேலைகளுமே ஒரு பக்கம் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்கள் தொடர்ந்து நடிப்பாரா அப்படின்னு மமிதா பைஜுவிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு விஜய் சார் என்னிடம் சொன்னது என்னவென்றால் 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்துதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு இவங்க பிரஸ் மீட்ல பேசியிருக்காங்க. இதனை கேட்ட தளபதி ரசிகர்களோ கடும் கோபத்துல இவங்களை திட்டி தீர்த்துட்டும் இருக்காங்க. சோ அந்த நிலையில பாத்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே மமிதா பைஜு மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.